கோர்ட்ல வந்து விக்ரமுக்கு வந்து தண்டனை தரதுக்காக வந்து ஜட்ஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாரி வந்து உங்ககிட்ட எந்த சாட்சியும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லங்க அப்படின்னு சொன்னோனே, சரி விக்ரம் தான் குற்றவாளின்னு அறிவிக்கிறேன். விக்ரமுக்கு வந்து தண்டனை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. கரெக்ட்டா வந்து வேதா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அந்த டைம்ல ஆதியோட அப்பாவ கூட்டிட்டு வராங்க வேதா. அவர் வந்து ஆதி வந்து பேசின எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி காட்டுறாரு. அத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. அப்ப இவ்வளத்துக்கும் காரணம் ஆதி தானா? ஆமாம். இவ்வளத்துக்கும் காரணம் ஆதி தான். விக்ரம் வந்து அடிச்சுட்டு மின்னாண்டி போயிடுறாரு. ஆனா மின்னாண்டிக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. லைட்டான மயக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா உயிரோட இருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து சொல்றாரு வக்கீல் வந்து, "இந்த மாரி மின்னல் உயிரோட இருக்காங்க. நான் உயிரோடவே இருக்கக்கூடாது. அப்பதான் ஆதி மேல பழிய போட முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே வந்து தீக்கிரையாக்கிடுங்கன்னு சொல்றாங்க. அதே மாரி அவரும் பண்ணிடுறாரு. அதனால வந்து வக்கீலையும் வந்து ஆதியும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மாரி வந்து இவங்க 2 பேர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னோன அதிர்ச்சி அடையறாங்க எல்லாருமே. உடனே வந்து ச்சே ஒரு வக்கீல் தொழில இருந்துட்டு இந்த மாரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜட்ஜு. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேருக்கும் தண்டனை குடுத்துடுறாங்க. நம்ம வந்து விக்ரம வந்து வெளிய எடுத்துடுறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து அவங்க அப்பாவ பயங்கரமா திட்டுறாரு. என் வாழ்க்கைய நாசனம் பண்ணிட்ட. சின்ன வயசுலேருந்து வந்து அவன் தான் பெரிய ஆளு அப்படி சொல்லிட்டு இருந்த. இப்போ வந்து இப்போ வந்து என் வாழ்க்கைய வந்து இந்த மாரி பண்ணிட்டியே! நீ எல்லாம் ஒரு அப்பாவான்னு கேட்குறாரு. உன்ன நான் கண்டிச்சு சின்ன வயசுலயே வளர்த்துருந்தேன்னா, இப்படி வந்து நடந்திருக்கவே மாட்ட. நான் செஞ்சது தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, ஆதியோட அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. நம்ம வந்து விக்ரம். அடுத்து வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து வேதா தான். வேதா தான் உன்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு சொன்னோனே வேதாவ தேடி போறாரு. வேதா வந்து அதுக்குள்ளேயே அவங்க அப்பா, அம்மா, வேதா எல்லாருமே வந்து கிளம்பி போறாங்க. அத பார்த்து வந்து அதிர்ச்சி அடையறாங்க எல்லாருமே. போய் வந்து விக்ரம் என்ன பண்றாரு, வேதா கிட்ட சாரி கேட்டு, "என்ன மன்னிச்சிடு வேதா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா உண்மைய சொல்றேன். என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்க. உன்ன நான் விரும்புறேன் வேதா. உன்ன நான் லவ் பண்றேன். ஆனா உன்கிட்ட சொல்றதுக்கு நான் எதுவுமே வந்து முயற்சியே எடுக்கல. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. தயவுசெய்து என்ன மன்னிச்சிடு வேதா." அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனா வேதா வந்து சொல்லிடுறாங்க, "வேண்டாங்க. நாம 2 பேரும் பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும். இதுக்கப்புறமாவது உங்க பொண்ணு கூட நீங்க ஒரு நல்ல வாழ்க்கைய தொடங்குங்க. அவள வந்து நல்லா பார்த்துக்கங்க. ஒரு நல்ல அப்பாவா இருங்க. எனக்கு அது போதும். அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல அப்பா உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு, அதே மாரி இப்ப நீங்க ஒரு நல்ல அப்பாவா ஆயிட்டீங்க. எனக்கு அது போதும். நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க வந்து வேதா வந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா வந்து தன்வி வந்து கைய பிடிக்கிறாங்க. வேதா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா தன்வி, "என்னை விட்டுட்டு போயிடுவீங்களாம்மா? நான் உங்களுக்கு வேண்டாவா? அப்போ என் கூட இருக்க மாட்டீங்களா? எனக்கு நல்ல அப்பா மட்டும் வேணாம். நல்ல அம்மாவும் வேணும். எனக்கு 2மே வேணும் இல்லையா? நான் பாவம் இல்லையா?" அப்படி சொன்னோனே உடனே அழறாங்க வேதா. "என்னை விட்டு போயிடாதீங்கம்மா. என்னை எங்கே போனாலும் நீங்களே கூட்டிட்டு போயிடுங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. "நான் உங்க கூடயே வந்துடுறேம்மான்னு" சொல்லிட்டு அழறாங்க தன்வி. அதை பார்த்துட்டு வேதாவோட மனசு கேட்கல. அப்படியே தன்வி கட்டிப்பிடிச்சு அழறாங்க. விக்ரம் வந்து கெஞ்சி நிற்கிறாரு. அப்படியே வந்து கையெடுத்து கும்பிடுறாரு. அடுத்து வந்து சரின்னு சொல்லிட்டு வேதா வந்து மன்னிக்கிறாங்க. அடுத்து விக்ரம், வேதா, தன்வி 3 பேருமே சேர்ந்துடுறாங்க. இங்க வந்து விக்ரம் கிட்ட கேட்குறாங்க, "ஒரு குழந்தையோட அவ்வளோதானா?" அப்படி சொல்லிட்டு. "இல்ல இன்னொரு குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தை வந்து வேதாக்கும் எனக்கும் வந்து கண்டிப்பா பொறக்கும். அந்த குழந்தை எங்களோட 2வது குழந்தை." அ க அப்படி சொன்னோனே வேதா வந்து இல்ல அப்படின்றாங்க. "அதெல்லாம் தெரியாது. எனக்கு கண்டிப்பா இன்னொரு குழந்தை வேணும்." வந்து அப்படி சொன்னோனே, இப்போ அது விக்ரம் மனசு மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து விக்ரமும் வேதாவும் வந்து சந்தோஷமா ஒருத்தர் கட்டிக்கிறாங்க. நடுவுல வந்து என்ன விட்டுட்டீங்களே அப்படின்னோனே தன்வியும் வந்து அப்படியே வந்து கட்டிக்கிறாங்க சேர்த்து 3 பேருமே. நந்தினி வந்து அப்படியே கண் கலங்குறாங்க. நந்தினியோட வீட்டுக்காரர் வந்து கைய பிடிக்கிறாரு. என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு நந்தினி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து மன்னிச்சிடுமா அப்படி சொன்னோனே சரின்னு சொல்லிட்டு நந்தினி ஏத்துக்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கெஜாவும் வந்து நம்ம காவேரி வந்து என்ன பண்றாங்க, மறுபடியும் சண்டை போட்டுக்கிற மாதிரி அப்படியே பவுலா பண்றாங்க. என்ன நடந்தாலும் சரி, விக்ரம் வேதா ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, உங்க சண்டை வந்து தீராது போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ரவியும் வந்து நம்ம வேதாவோட அப்பாவும் இதோட முடியுது.